இந்த மாதத்திலே கர்த்தர் அருமையான ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது என்னோடே பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேம் சீயோன் என்று சொல்லும் போது தேவன் வாசம் பண்ணும்படி விரும்பி தெரிந்தெடுத்த நகரம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று 132வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நிலைமையை பார்த்து கண்டும் காணாதவர் போல் இருக்கிறவர் அல்ல நாம் ஆராதிக்கிற தேவன். நம்முடைய நிலைமையை அறிந்து நம்மை குறித்து தேவன் சில காரியங்களை மனதிலே உறுதியாய் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். ஆமென். இப்பொழுது எருசலேம் இருக்கிற நிலைமை, இப்பொழுது தேவன் தெரிந்தெடுத்தவர்களுடைய நிலைமை சற்று மோசமா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த எருசலேம் மேல எனக்கு இருக்கிற அன்பு இருக்குல்ல, நான் வச்சிருக்கிற பாசம் இருக்குல்ல, அது கொஞ்சம் கூட மாறாது, அது கொஞ்சமும் குறையாது. ஆண்டவர் சில கடினமான பாதையில் நடத்துவது நிமித்தமாய் பல நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று நாம் சொல்லுகிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வாறு நான் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் மேல நான் வைத்திருக்கிற என்னுடைய அன்பு இருக்குல்ல, அதுல ஒரு பாயிண்ட கூட யாருக்குமே குறைக்க முடியாது. எந்த இடத்துல அன்பு இருக்கிறதோ அங்க நிச்சயமா என்ன இருக்கும் தெரியுமா? கோபம் இருக்கும். கோபம் இருக்கும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்து கொள்ள சித்தமா இருக்கிறாரோ அவர்களை அவர் என்ன செய்கிறாரா? கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். இங்கே கர்த்தர் ஏன் இப்படி அமைதியா இருக்கிறார் அல்லது ஏன் விட்டுட்டார்? மற்ற புறஜாதிகள்லாம் ஜாலியா தானே இருக்கிறாங்க, ஹாப்பியா தானே இருக்கிறாங்க. ஆமென். ஆனா அவருடைய ஜனம் மட்டும் எப்படி இருக்குன்னா வேதனையிலும் நெருக்கத்திலும் இருக்கிறது. அப்பதான் கேட்கிறாங்க, எந்த மட்டும் ஆண்டவரே, எந்த மட்டும்? அப்படி சொல்லும் போது அவர் மனசுல இருக்கிறத சொல்றார். அதுதான் ஆமென். நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக என்னோட சொன்னார் என்று 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சமீபத்திலும் சரி தூரத்திலும் இருந்தும் சரி, உங்க நிலைமை மற்றவங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனா நீங்க ரொம்ப டல்லா இருக்கிறீங்க. ஆமென். இதை குறித்து பரலோகத்தில் பரிதபிக்கிற ஒருவர் இருக்கிறார். தகப்பன் இந்த நாளிலே தருகிற பிராமிஸ் என்ன தெரியுமா? நான் உன் மேல எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறேன் என்பதை நீ மட்டுமல்ல உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன்.